ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ் நான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மொழி சீரியல் தாங்க. மொழி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் மிஸ்ஸு உங்கள் மனைவி வந்து அப்படியே வந்து கார் அடித்து தூக்கி வந்து பறந்துருப்பாங்க. இந்நேரம் வந்து உங்கள் கையில் வந்து பணமாக வந்து கிடந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறக்க பறக்க அப்படியே வந்து ஓடி வந்து கேட்குறாரு. நம்ம விஜய் இருந்துட்டு அந்த பதிலை வந்து சொன்ன உடனே வந்து என்ன ஆச்சு, யார் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே வந்து வெண்பா வந்து அந்த இடத்துல இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து இவங்க வந்து போயிட்டாங்க. போனதுமே வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, திடீர்னு வந்து ஒரு கார் வந்து குறுக்க வந்துருச்சு. நேற்று வந்து வெண்பா வந்து ஏற்ற வந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து இவங்கள வந்து ஏற்றுறதுக்கு வந்து வந்துருச்சு. அதே மாதிரி தான் வந்து கார் இருக்குது. அப்போது ஒரு வேளை வந்து நம்மளை வந்து யாரோ வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு வந்து மைல்டாக வந்து ஒரு டவுட்டும் வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, யார் அந்த ராஸ்கல் வந்து நேற்றும் வந்து அதே மாதிரி தான் வந்து பண்ணால், இன்றைக்கும் வந்து அதே மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்கான். என்னென்னு ஒன்றும் வந்து சுத்தமாக வந்து நமக்கு வந்து புரியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து ஒரு குழப்பத்தோடு வந்து இருக்காங்க. ஆனால் நர்மதாவுடைய வந்து உயிரை வந்து எப்படியோ வந்து காப்பாற்றிட்டாங்க. காப்பாற்றுனது வந்து நம்ம விஜய், மல்லி, வெண்பா இவங்க 3 பேர் தான் வந்து காப்பாற்றினாங்க. அந்த காப்பாற்ற மட்டும் காப்பாற்றல, அவ்வளோதான். நர்மதா உனக்கு வந்து ஊன்னு ஊத வேண்டியது தான் சங்கு. அதுக்கப்புறம் சங்கு ஊதியிருந்தால் வந்து யாரை வந்து என்ன பண்ண முடியும்? நீ ஒரு நானே வந்து பண்ண முடியாது. நீ எப்படியுமே வந்து அதுக்கப்புறம் வந்து நக்கிக்கிட்டு தான் வந்து போயிட்டுருக்க வேண்டியதாக வந்து இருந்திருக்கும். சரி, ஓகே, ஏதோ வந்து கடவுள் புண்ணியத்தில் வந்து அவங்க 2 பேர் இருந்ததுனால நீ வந்து தப்பிச்ச. இல்லைன்னு வச்சுக்கோயேன், நீ வந்து அவங்களே வந்து போடலான்னு சொல்லிட்டு வந்து வந்தல்ல. இப்போ வந்து பார்த்துக்கோ, உனக்கு வந்து என்ன நிலமை வந்து உண்டாகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்பயாச்சும் வந்து நீ வந்து தயவு செஞ்சு வந்து திருந்தி வந்து ஒழுங்காக வந்து வாழ்கிறதுக்கான வழியை வந்து கற்றுக்கோ. ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலையெல்லாம் வந்து காமிச்சிருக்கீங்க. ப்ரொஃபஷ்னலான ஒரு கிட்னாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து பேர் வேறு வந்து வாங்கியிருக்கீங்க. அந்த பேரெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு ஒழுங்காக வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து வாழ்கிறது இருந்தால் வாழுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து பிடிச்சி ஜெயிலில் தூக்கி போடுறதுக்கு கூட வந்து தயங்க மாட்டாங்க. யாரும் மாட்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து தூக்கி வந்து ஜெயிலில் வந்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து என்ன ஆட்டம் போட்டாலையும் என்ன வேஷம் காட்டினாலே வந்து ஒன்றுத்துக்கும் வந்து வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து நல்லா தெரியும். ஆனால் இருந்தாலே வந்து சொல்லிக்கிறது என்ன, நீங்கள் வந்து ஒழுங்காக இருந்துக்கோங்க. ஒழுங்காக இல்லைன்னா வச்சுக்கோங்க, அவ்வளோதான். வந்து உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து டோட்டலாக வந்து பாஸ் அவுட் வந்து ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம விஜய் வந்து அந்த இடத்துல வந்து சரியாக வந்து காப்பாற்றலைன்னா நர்மதாவுடைய நிலமை வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அதுக்கப்புறம் வந்து வெண்பா வந்து கடத்துறேன்னு சொல்லிட்டு வந்து வந்தவங்க அவங்களுக்கு அவங்களே வந்து தலையில் வந்து மண்ணை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருப்பாங்க. எப்படியோ வந்து ஏதோ வந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் வந்து நடக்காமல் இந்த வேலையை வந்து சிம்பிளாக வந்து முடிச்சு விட்டாங்க. ஆனால் வந்து நர்மதா பார்க்குறதுக்கு கூட வந்து மல்லியோட வந்து நல்லாவே வந்து க்யூட்டாக தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் வந்து எதுக்காக வந்து இந்த கிட்னாப்பர்ஸோடைய இதில் வந்து சேர்ந்தாங்க, அந்த இதில் வந்து எதுக்காக வந்து அவங்கள வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஆனால் மல்லியோட வந்து பயங்கர சூப்பராக அழகாக தான் வந்து இருக்காங்க. இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறது, இந்த டேரக்டருக்கு வந்து யாருக்கு வந்து எந்த கதையை வந்து கொடுக்கணும், எப்படி வந்து ரோலிங் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஆனால் இருந்தாலும் வந்து ராஜி இடத்துல வந்து நர்மதா வந்து போட்டிருந்தா இன்னும் க்யூட்டாக அழகாக வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து நல்லா வந்து கதை ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டே வந்து இருந்திருக்கலாம். எதிரியாக இருந்தால் கூட வந்து அழகாக இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து டேரக்டர் வந்து ஏன் ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பப்பா, சி யூ, டாடா.